Hi friends, this is Selvaraj from Studyable Data AIA Life and Business Society work பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வாங்க ஒரு நாலேஜ் ஷேரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ரீ மகா பிரியவா கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதில் வந்து ஆள் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். டாடா ஏயில் ஃபினான்ஷியலாக கன்சல்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து அட்வைஸராக ஜாயின் பண்ணணுன்னா வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்து அவங்க அட்வைசருக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து நானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். மினிமம் ₹750 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9842399422. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு நாலேஜ் என்னென்னா, லைஃப் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ஷன் வந்து ஏன் ஆகுது அதை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு தரலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாலிசி வந்து எடுக்கும்போது அட்வைசர்கிட்ட வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து என்னென்னா, இருக்கிற உண்மைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட்டு மது பழக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஏஜென்சி வந்து ஒரு சில ஏஜென்சி அவங்க வந்து அது வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லோடிங் ப்ரைஸ் ப்ரீமியம் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் என்ன இருக்கோ அதை போட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கிளைம் ரிஜெக்ஷன் ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலியில் ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ், குடும்ப டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து மறைக்காதீங்க. அது வந்து இன்ஃபார்ம் பண்ணி போட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஒரு கேன்சர், ஒரு கிட்னி இஷ்யூ இருக்குது, அது மாதிரிலாம் போட சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதை மறைச்சிங்க அப்படின்னா சப்போஸ் லிமிட் தாண்டி வந்து நீங்கள் எடுத்துருந்து இங்கேயும் கொடுக்கணும், வேறு இடத்துல நீங்கள் போட்டுருந்தாலும் அதுக்கும் கொடுக்கணும். அதனால் வந்து என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டுக்கு தான் தருவாங்க. அதனால் இருந்துச்சுன்னா டிக்ளேர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இல்லைன்னா ரிஜெக்ஷன் ஆகிடும், கிளைம் ரிஜெக்ஷன் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்தில் இல்லை 2 வருஷத்தில் சப்போஸ் பாலிசி போட்டு இறந்தாங்க அப்படின்னா டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் ரைட்டிங் டீம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுட் வந்தால் உண்மையாக இருந்துச்சுன்னா எதுவும் இல்லை, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் வந்து ரெகுலராக ஆன் டைம் பே பண்ணுங்கள். அந்த கிரேஸ் டைம் 30 நாள் இருப்பேன்னா அதுக்குள்ளே பே பண்ணிடுங்க. அதுக்கு மேலே பே பண்ணி லேப்ஸ் ஆகி போயிடும். அப்படி ஆகும்போது கிளைம் ரிஜெக்ஷன் ஆகிடும். ப்ளஸ் வந்து பாலிசிதாரர் வந்து இறப்பில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கிளைம் ரிஜெக்ஷன் ஆகும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அபாயகரமான வேலை ஏதாவது நீங்கள் வந்து பைலட்டு, மைனில் சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கான ப்ரீமியம் வந்து வரும். அது சொல்ல மாட்டீங்கன்னா ஏதாச்சுன்னா கிளைம் ரிஜெக்ஷன் ஆகும். ப்ளஸ் வந்து